மறைந்த நடிகர் மனோஜின் இறுதி ஊர்வலம் பெசன்ட் நகர் மின் மயானத்தை அடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, இறுதி ஊர்வலம் நிறைவடைந்திருக்கிறது, விவரங்கள் என்ன? பூங்கழலி, நேற்று மாலை மாரடைப்பால உயிரிழந்த நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதிராஜா உடல் பெசன்ட் நகர் மின்மயானத்தை அடைஞ்சிருக்கு. அதாவது நேற்று மாலையில இருந்து இப்ப வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை நான் சுருக்கமா பதிவிடுறேன். அமைந்தகரை எம்ஜிஎம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாரதிராஜா மனோஜ் பாரதிராஜா நேற்று மாலை உயிரிழந்தாரு. அவரோட உடல் நேற்று இரவு ஒரு 9 மணி அளவுல சேத்துப்பட்டில் இருக்கிற அவரோட இல்லத்துல முதல்ல வைக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல பல பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தினாங்க. அந்த இடத்துல இடப்பற்றாக்குறை காரணமாக அந்த இடத்துல இருந்து அவரோட உடல் நள்ளிரவு 1 மணி அளவுல நீலாங்கரையில இருக்கக்கூடிய இயக்குனர் பாரதிராஜா அவர்களோட இல்லத்துல வைக்கப்பட்டது. முதற்கட்டமா இந்த பாரதிராஜா மனோஜ் பாரதிராஜாவோட உடலை தேனியில கொண்டு போய் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விருப்பப்பட்டாரு. ஆனா உறவினர்கள் கூட ஆலோசனை நடத்தின பிறகு அந்த திட்டம் கைவிடப்பட்டுச்சு. அங்கிருந்து சென்னையிலே அடக்கம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அதன் பிறகு நீலாங்கரை இல்லத்துல நள்ளிரவு 1 மணி அளவுல அவரோட உடல் வைக்கப்பட்டது. நள்ளிரவுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் அரசியல் பிரபலங்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரபலங்கள் மனோஜ் பாரதிராஜாவோட உடலுக்கு நேர்ல அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. இப்ப ஒரு 3 மணி அளவில் 3லிருந்து 4 மணி அளவில் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்ட அந்த இறுதி ஊர்வலமானது பெசன்ட் நகர் மின்மயானத்தை அடைஞ்சிருக்கிறது. இந்த பெசன்ட் நகர் மின்மயானத்துல இயக்குநர்கள் பாக்யராஜ், சுப்பிரமணிய சிவா, நடிகர்கள் இளவரசு, தயாரிப்பாளர் சிவா, நடிகர் பெசன்ட் ரவி, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இயக்குனர் வெற்றிமாறன் உள்ளிட்ட பலர் மின்மயானத்துக்கு நேர்ல அஞ்சலி செலுத்த இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல பிரபலங்கள் கூடுதலான அளவில் வந்திருக்கிறதால பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இந்த பக்கம் செய்யப்பட்டிருக்கு. மின்மயானம் இருக்கக்கூடிய இந்த சாலையில ஒரு புறம் பேரிகார்ட் போட்டு காவல்துறை அடைச்சிருக்காங்க. பாதுகாப்பு இந்த பக்கம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. பூங்கழலி, மனோஜை பொறுத்த வரைக்கும் பாரதி ராஜாவினுடைய மகன் என்பதையும் தாண்டி அவர் சமகாலத்தை ஒத்த மற்ற பிரபலங்களுக்கும் மகனாகவே அவர் இருந்திருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த தமிழ் மகன் என்றும் அவர் போற்றப்படுகிறார். மனிதநேயம் மிக்கவர் அவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப திரை பிரபலங்கள் அங்கு கூடியிருக்கிறத பார்க்க முடிகிறது. மக்களுக்கும் அங்கே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா? பூங்குழலி, இங்க திரைப்பிரபலங்கள் மட்டும் இல்லாம பொதுமக்களும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கு. காவல்துறையும் ஆரம்ப காலகட்டத்துல தொடக்கத்துல ஒரு பக்கம் சாலை அடைச்சிருந்தாங்க. இப்ப இருபுறமும் சாலை அடைக்கப்பட்டிருக்கு. ஆனா பொதுமக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு தான் இருக்காங்க. பூங்குழலி, ஒரு நடிகராக அறிமுகமானார். தன்னுடைய திரை வாழ்க்கையில் அடுத்து இயக்குனராக வேண்டும் என்கின்ற கனவில் தான் மனோஜ் இருந்தார். இப்ப இயக்குனராகவும் அவர் தன்னுடைய கால் தடத்தை பதித்திருக்கிறார். அவருடைய அந்த திரை பயணத்தை சுருக்கமா சொல்ல முடியுமா பாலாஜி? பூங்குழலி, நம்ம மனோஜ் பாரதிராஜா நான் முன்னே குறிப்பிட்ட மாதிரி 1999 வெளியான தாஜ்மஹால் படத்துலதான் ஹீரோவா அறிமுகமானாரு. அந்த படத்தோட ஒரு மகிழ்ச்சியான பாடல் ஒலிக்கதான் சோகத்தோட அவரோட உடல் இந்த மயானத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டது. அவர் ஆரம்ப காலகட்டத்துல அந்த 1999 அந்த தாஜ்மஹால் படம் வரும்போது அந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையில அந்த படம் உருவாச்சு. பெரும்பாலானோருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தோட பாடல்கள் எந்த அளவுக்கு பெரும் வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஏஆர் ரகுமான் இருக்க பெஸ்ட் பிளேலிஸ்ட்லயும் சரி இந்த பாடல் ரொம்ப ஒரு முக்கியமான பாடலாவே இருக்கும். இது தொடர்ந்து அவர் நிறைய படங்கள்ல ஹீரோவா நடிச்சாரு. அந்த படங்கள்ல பெரும்பாலும் ஜொலிக்கலனா கூட அதுக்கு அடுத்து தொடர்ந்து அவர் கதாபாத்திரத்துக்கு மாறிட்டார். கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறி சில படங்கள்ல கடைசியா அந்த மாநாடு வரைக்கும், வெங்கட் பிரபுவோட மாநாடு வரைக்கும் அவர் நடிச்சிருந்தாரு. இதை தாண்டி அவருக்கு தன்னோட தந்தை அவருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தார். பாரதிராஜா சார் அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்ததுனால அவருக்குள்ள ஒரு இயக்குனர் ஆசை தொடர்ந்து அவர்கிட்ட இருந்துட்டே இருந்தது. பூங்கொழி, அந்த இயக்குனர் ஆசை இருந்தது காரணமாக அவர் நிறைய முயற்சிகள் மேற்கொண்டு மார்கழி திங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தை அவர் இயக்குனர். அதுவும் இளையராஜாவோட இசை நிச்சயமா தன்னோட படத்துக்கு இளையராஜா தான் இசையமைக்கணும்னு சொல்லி கேட்டு அந்த படத்துல இளையராஜாவை கமிட் பண்ணாரு. அதை தொடர்ந்து அவர் சிகப்பு ரோஜாக்கள் படத்தோட 2ஆம் பாகத்தை இயக்குறதுக்கான திட்டமிட்டு இருந்தாரு.
நமக்கு தெரியும் சிகப்பு ரோஜாக்கள் படம் கமலஹாசன் நடிப்பட எந்த அளவுக்கு பெரிய வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஒரு கல்ட் கிளாசிக் படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தை. அந்த படத்தோட 2ஆம் பாகத்தை தான் தந்தை இயக்குன ஒரு படத்தோட 2ஆம் பாகத்தை தான் இயக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் கனவும் அவருக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது. ஆனா ஏதோ ஒரு சில தடங்கள் காரணமாக அந்த படத்தை தன்னால தொடர முடியல. அது நான் பல முறை முயற்சி பண்ணேன். ஆனா அதுல ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்தது. அதனால அந்த ஸ்கிரிப்ட் நான் அப்படியே எடுத்து ஓரமா வச்சுட்டு நான் தொடர்ந்து அடுத்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா கண்டிப்பா சிகப்பு ரோஜாக்கள் 2ஆம் பாகம் விரைவில் வெளியாகும். அதற்கான நேரம் கைக்கூடி வரும் அப்படின்னு சொல்லி மனோஜ் பாரதிராஜா பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. இந்த கதைக்கான கதாபாத்திர தேர்வுலையும் அவர் ஈடுபட்டிருக்காரு. அவரு நிறைய நடிகர்கள் கிட்ட இந்த கதையை எடுத்துட்டு போயிட்டு இந்த படத்துல நீங்க நிச்சயமா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட விருப்பத்தை தெரிவித்திருக்காரு. அதற்கான பணிகள் போயிட்டு இருந்த நேரத்துல மனோஜ் பாரதிராஜாவின் மறைவு திரைத்துறையில பலர் அதிர்ச்சியில ஆயிட்டிருக்கு. குறிப்பா இந்த கதையில நடிக்க பல பேர்கிட்ட அவர் கேட்டிருப்பார் இல்லைங்களா, அவங்க எல்லாமே பயங்கர அதிர்ச்சியில இருக்கிறாங்க மனோஜ் பாரதிராஜா மறைவுக்காக போகலை. பாரதி ராஜாவுடைய சீடர்கள் நிறைய பேர் அங்க வந்திருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. பாரதி ராஜாவை இந்த துயரத்திலும் தோளோடு தோள் சேர்த்து தோள் தாங்கி அவங்க அழைத்து வருகின்ற அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். இப்ப யாரெல்லாம் அங்க வந்திருக்கிறாங்க அவருடைய சீடர்களை பொறுத்தவரை? பூங்குழலி, மயானத்துக்குள்ள மனோஜ் பாரதி ராஜாவோட உடல் கொண்டு வந்த பிறகு பின்னாடி ஒரு கார்ல தான் பாரதி ராஜா வந்தாரு. அந்த பாரதி ராஜா இருக்கக்கூடிய கார்ல இயக்குனர் வெற்றிமாறன் உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தார் பூங்குழலி அந்த இடத்துல. ஒட்டுமொத்த உறவினர்களும் நண்பர்களும் சூழ்ந்து கொள்ள சோகம் புதிந்த முகத்தோடு பாரதி ராஜா நீண்ட நேரம் கார்லயே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாரதி ராஜாவை அவரோட வெற்றிமாறனும் இருக்கக்கூடிய இயக்குனர் பாக்கியராஜ், சுப்பிரமணிய சிவா, நடிகர் இளவரசு, தயாரிப்பாளர் சிவா, நடிகர் பெசன்ட் ரவி உள்ளிட்ட எல்லாமே சேர்த்து இப்போ மயானத்துக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. வீட்டுல இங்க இறுதி சடங்குக்கான சம்பிரதாயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த சம்பிரதாயங்கள் முடிவடைஞ்ச பின்ன மயானத்துல மனோஜ் பாரதிராஜா உடல் தகனம் செய்யப்படும். புகழி.